எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக இன்றைய வகுப்பை துவங்கும். தினமும் நம்ம காலை பிரார்த்தனை வாசிக்கிறோம். இந்த காலை பிரார்த்தனையினுடைய உணர்வு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன டீச்சிங் இன்னைக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே காலை பிரார்த்தனை வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு அப்படிங்கிறது வெறும் வார்த்தையோட போயிடாம அது உணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஏற்கனவே இந்த டீச்சிங் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் அந்த ஒரு நினைவூட்டல். ஸோ அகிலங்களின் இறைவனே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். அகிலங்கள் அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. பூமி நமக்கு தெரியும், சூரியன் நமக்கு தெரியும், நிலா, செவ்வாய் கிரகம் அதெல்லாம் தெரியும். அகிலங்கள் அப்படின்னா எல்லைகளே இல்லாத படைப்பின் இருப்பு, படைப்பினுடைய அந்த விசாலம், இதைத்தான் நம்ம அகிலங்கள்னு சொல்றோம். அந்த அகிலங்களுக்கு இறைவன், இறைவனுடைய உயர் கண்ணியம், அது அகிலங்களின் இறைவனே அப்படின்னு சொல்றோம். காலையில எந்திரிச்சு அப்படி நம்ம நின்று வானத்தை பார்க்கும்போது அந்த அகிலங்கள் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் கொஞ்சமா தெரியும். ஏன்னா அது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க போய் எங்க முடியுதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு இருக்குது. இந்த கேலக்சியை நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்போ அகிலங்களின் இறைவனே அப்படின்னு சொல்லும் போது இறைவனுடைய அந்த மகா வல்லமையை நாம் உணர முடியும். அப்போ அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் ஒருவனுக்கே உரியது. இது யாருக்குமே கிடையாது. ஏன்னா அகிலங்களின் இறைவனே நீதான், அனைத்தையும் படைத்தவன் நீதான். ஸோ எல்லாத்துக்குமான கிரெடிட்டுமே உனக்கு தான். முதன்மையான அந்த கிரெடிட்டு, போற்றுதல் எல்லாமே ஒருவனுக்கே உரியது. இந்த உரியதுன்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதுல செகண்ட் தாட்டே கிடையாது. உனக்குத்தான் உரியது. அதுல சந்தேகமே கிடையாது. உரியவர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? உரியவர்னா அவர் தான் ஓனர். இந்த மாதிரி. ஸோ எல்லா விதமான பெருமைகளுக்கும் எல்லா விதமான போற்றுதல்களுக்கும் ஓனர் யாரு? இறைவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனுடைய அடுத்த பேராகிராஃப் அதனுடைய ஒரு சின்ன விரிவாக்கம். எல்லாத்தினுடைய ஆதாரமும் நீ. அதை படிக்கிறோமா இல்லையா? ஆதி மூலம். இப்போ மூலம், மூலம்ங்கும் போது படைப்புகளுக்கு ஆதாரம் நீ. சரியா? படைப்புகளுக்கு ஆதாரம் நீ. அனைத்தின் தொடக்கமும் நீ. எல்லாத்தினுடைய ஒரு படைப்பு படைக்கப்பட்டாச்சு, அது இயங்கணும், அதுக்கான பர்பஸ், அதுக்கான பாதைகள் வகுக்கப்படணும். ஸோ தொடக்கம் ஸ்டார்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் எல்லாம் கட்டிடுவாங்க, ஒருத்தர் திறக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த பில்டிங்குள்ளே ஏற்கனவே உள்ள போய் எல்லாம் கட்டிட்டாங்க தான். அவர் ரிப்பன் வெட்டினோடனே தான் அது தொடங்குது. இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் நீதான் படைச்ச, எல்லாத்தையும் நீதான் தொடங்கியும் வைக்கிற. இது தொடங்குது, முடிவுன்னு ஒண்ணு நீ படைச்சு வச்சிருக்கிற, அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதையும் நீதான் தெரிஞ்சவனா இருக்கிற. இப்போ அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடம்தான் இருக்கின்றது. சரியா? அப்போ இன்னைக்கு காலையில நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணல, நம்ம தொடங்கி இருக்கிறோம். இவனுடைய அருட்கொடை. இந்த நாள், இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளவு பெரிய அருட்கொடை. டைம், டைம் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தர முடியாத ஒன்று. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தர முடியாத ஒன்றை நாம் என்ன என்று சொல்கின்றோம்? அருள் என்று சொல்கின்றோம். அருள் இறைவனிடமிருந்து மட்டும்தான். அருட்கொடை. இந்த நாள், இந்த நேரம், இந்த விழிப்பு நிலை. காலையில நம்ம தூக்கத்திலிருந்து அந்த இலைப்பாறுதலை முடித்து விட்டு காலையில எழுந்து இந்த நாள் என்ற அருட்கொடையை நாம் அனுபவிக்கிறோம். இந்த இறைவனுடைய பெயரை சொல்லி இந்த நாளை தொடங்கும். ஏன்னா இந்த நாளுங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா நேத்து நாள் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நாள் வருமானு தெரியாது, வந்தாலும் அது நல்லபடியா இருக்குமான்னு தெரியாது, நல்லபடியா தொடங்கினா நல்லபடியா முடியுமான்றது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைய நாள் தொடங்கி இருக்கு, நல்லபடியா தொடங்கி இருக்குது. இதை உன்னுடைய பெயரை கொண்டு நான் தொடங்குகின்றேன் நம்ம சொல்றோம். அடுத்து சில விஷயங்கள்ட்ட இருந்து நம்ம இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். என்னென்ன விஷயங்கள்? அறிவு, அறியாமை, பெருமை, பொறாமை, இந்த உலகத்தினுடைய பொருள் மயக்கங்கள், மன இச்சைகளுடைய கெட்ட நோக்கங்கள். இது எல்லாமே நம்ம விபாசனாவுடைய தேரியில படிச்சபடி இது எல்லாமே மனம் இரண்டினுடைய ஆதிக்க நிலைக்கு ஆதாரமானவைகள். அறிவு இருக்கும் போதுதான் பெருமை வருது, பெருமை இருக்கிறதுனாலதான் பொறாமை வருது. பொறாமை வரும்போது நம்ம நிறைய பொருள் சேர்த்துக்கணும்,
அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பொருள் சேர்த்துக்கிறதுக்கு வந்து என்ன வேணா செய்யலான்ற கெட்ட நோக்கங்கள் வருது. இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அறிவும் பெருமையிலிருந்தும் தொடங்குகிறது. அதனால இறைவன்ட்ட நம்ம என்ன கேட்கிறோம்? என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து. ஏன் அறிவின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம்? அறிவுதான் எல்லாமே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறியாமை இருக்கிறதே, அதிலிருந்தும் நாம் இறைவனிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். பெருமையும் பெறாமையும் வேண்டாம். உனக்குத்தான் எல்லா பெருமைகளும் என்பதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். என்னை பாதுகாப்பாயாக. அதேபோல இந்த உலகத்தினுடைய பொருள் மயக்கங்களிலிருந்தும், என்னுடைய மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களிலிருந்தும் என்னை நீ பாதுகாக்க வேண்டும். இது எதுவுமே உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க வேண்டும். நீ என்னை எப்படி வாழணும்னு விரும்புறியோ அதுல இருந்து நான் விலகிராம இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கிறோம். ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை இது. இதை உணர்வா நீங்க உள் வாங்கிக்கும் போது அந்த நாள் வந்து ரொம்ப அழகான ஒரு தொடக்கமாக அமையும். அடுத்து, எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகின்றேன். தெரிஞ்சு பண்ணது, தெரிஞ்சும் தவிர்க்க முடியாம பண்ணது, அடக்க முடியாம பண்ணது, கண்ட்ரோல் இல்லாம பண்ணது, இது எல்லாத்துக்குமே உன்னிடம் நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். ஏன்னா நீதான் மன்னிப்பவன், உன்னை தவிர மன்னிப்பவன் இல்லை, என்னை மன்னிப்பாயாக. மன்னிப்பாயாகன்னு கேட்டுட்டு என்ன பிரார்த்தனை வைக்கும்? என்னை நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வார். இன்னைக்கு என்னை மன்னிச்சிரு, நாளைக்கு நான் தப்பு பண்ணிட்டு நாளைக்கு வந்து நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லை. மன்னிச்சிரு, நேர்வழியில என்னை நிலைத்திருக்க செய் அப்படின்னு கேட்கணும். உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயா. அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? இறைவனுடைய அருள் தேவைப்படுது, அவனுடைய கருணை தேவைப்படுது, அவன் புறமிருந்து நற்குணங்கள் தேவைப்படுது, ஞானங்கள் தேவைப்படுது. எல்லாமே இறைவன் கிட்ட இருந்து தான் தர முடியும். இப்ப யாராவது ஒருத்தர் போய் மனிதர் வந்து அருள் கொடுக்க முடியுமா? கருணையை கொடுக்க முடியுமா? நற்குணங்களை கொடுக்க முடியுமா? ஞானங்களை எல்லாமே இறைவன்கிட்ட இருந்து வர்றதுதான். அப்ப இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. கெட்ட குணங்கள், அறிவின், அறியாமையின், பெருமையின், பொறாமையின், மன இச்சைகளின், பொருள் நோக்கங்களுடைய தன்மைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் போது நாம் இறைவனுடைய அருளை வேண்டியவர்கள், அவனிடமிருந்து கருணையை வேண்டியவர்கள், நற்குணங்களையும் ஞானங்களையும் வேண்டக்கூடியவர்கள் என்ற நிலையை நாம் உணர்வோம். அத இறைவன்கிட்ட நம்ம கேட்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்து இருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டு. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயா. இறைவன் வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான். அதை நம்ம தான் மிஸ் பண்றோம். நம்முடைய கெட்ட தன்மைகளை கொண்டு அதுல இருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும். தவறாது நீ எனக்கு நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நான் அடைந்து கொள்ள எனக்கு உதவி செய்வாய். எப்படி? பொறுமையை கொண்டு, நன்மைகளை கொண்டு, எண்ணங்கள்லையும் பார்வையிலையும் பேச்சுக்கள்லையும் செயல்கள். இப்ப நம்ம சமூகத்துல செயல்களின் ஒழுக்கமானவர்களை ஒழுக்கமானவர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அவர்கள் உள்ளத்தின் அளவில் ஒழுக்கமானவர்களா என்றால் அது இறைவனுக்கு தந்து. நம்ம எண்ணங்கள்ல, இந்த பார்வையில என்ன? அந்த இன்டென்ஷன், பேச்சுங்கிறது ஒரு இன்டென்ஷன். இது எல்லாத்துலயுமே பொறுமையும் நன்மையும் இருக்கணும்ன்றத நம்ம இறைவன்கிட்ட கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? நீதான் என்னுடைய இறைவன், நீதான் என்ன படைச்ச, நீதான் தரணும். இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என்னுடைய இறைஞ்சுதலை செவியேற்பு. இறைஞ்சுதல்னா என்னது? மனசுல எழக்கூடிய அந்த உணர்வு தான், வேற ஒண்ணும் கிடையாது. யார்கிட்டயா நம்ம கேட்கணும்னா ஃபோன் பண்ணி கேட்கணும், மெசேஜ் அனுப்பி கேட்கணும், நேர்ல மீட் பண்ணி கேட்கணும், லெட்டர் எழுதணும், மெயில் போடணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது உணர்வு தான். உங்க தேவையே இறைவனே அறிவிச்சு அதை உறுதிப்படுத்த வச்சு அதையே கொடுக்கக்கூடிய இறைஞ்சுதல். ஒரு சின்ன ஒரு விருப்பமே கூட இறைவனால் செவியேற்க. இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, இது வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருந்துட்டேன், இனிமேல் என்னை ஒரு புதிய படைப்பா நீ ஆக்கித்தான். புதிய படைப்பா ஆக்கி தந்துரு. கரெக்ட் பண்ற வேலையே வேணாம், புதிய படைப்பா ஆக்கி தந்துரு. புதிய வாழ்க்கையை எனக்காக நீ படைச்சு தந்துருன்னு சொல்றோம். அந்த வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம்? ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு காரு, ஒரு பிரைவேட் ஜெட்டு, இதெல்லாம் கேட்கிறோம். எதுவுமே கேட்கிறோம். அருளை கேட்கிறோம், அருளாளன், அமைதி கேட்கிறோம், சமாதானத்தை கேட்கிறோம், ஆரோக்கியத்தை கேட்கிறோம், ஞானங்களை கேட்கிறோம், நன்மைகளை கேட்கிறோம், மேன்மைகளை கேட்கிறோம், குளிர்ச்சியை கேட்கிறோம், கதகதப்பை கேட்கிறோம்,
சோலைகளை கேட்கிறோம். சோலைகள்னு என்னது? பசுமை, ஆதாரங்கள், உணவுக்கான ஆதாரங்கள். நீரோடைகளை கேட்கிறோம், தூய உணவுகளை கேட்கிறோம், உறவுகளை கேட்கிறோம். அழகான ஒரு விஷயம், தூய உணவுகளும் உறவுகளும். தூய உறவுகள் எவ்வளவு பெரிய வரம். தூய உறவுகளை கேட்கிறோம் இறைவன்கிட்ட. இதெல்லாம் நிறைஞ்ச புத்தம் புதிய வாழ்க்கை. உடனே தூய உறவுகள்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வேற ஷிஃப்ட், வேற ஆட்கள் வருவாங்க நினைக்க கூடாது. அவங்க மனசு மாற்றம் ஆயிரும், அவ்வளவுதான். அப்பாடா, இருக்கிறதுல இந்த வார்த்தை தான்ப்பா நல்லா இருக்கு, புதிய உறவுகள் அப்படி. சார் அந்த வார்த்தை கூட தனியா நீங்க போட்டுக்கலாம் சார். புதிய உறவுகள், புதிய கணவன், புதிய மனைவி, புதிய அம்மா, புதிய அதாவது தூய உறவுகள். அவங்களுடைய மனசுல மாற்றம், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் மாறும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க, என் ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, என் மாமியார் இப்படி இருக்காங்க, எங்க அப்பா இதெல்லாம் அப்படி இருக்கிறாரு. பிரார்த்தனை வைங்க, உங்களுக்காக இறைவன் அவங்கள மாத்திருவான். அவங்க மனசுதானே பிரச்சனை உங்களுக்கு, அதை மாத்துவான். தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த அந்த புத்தம் புதிய வாழ்க்கை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். அதெல்லாம் நம்ம விருப்பமா இருக்குது. இந்த விருப்பங்களை இறைவன் தான் அளித்திருக்கின்றான். விருப்பங்களை அளிப்பவனே ஏற்றுக்கொண்டேன் இறைவனை. அந்த விருப்பங்களை இறைவன் கொடுத்துட்டு அதுக்கான எதிர்பார்ப்பு என்ன கேட்கிறான்? ஏற்றுக்கொள்ளும். சந்தேகமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பதே அதுதான் அர்த்தம். சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம் ஒரு மிகப்பெரிய கெட்ட குணம். அது இறைவன் விஷயத்துல, இறைவன்கிட்ட நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா சந்தேகம்ன்றதே இருக்கக்கூடாது. அப்போ ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, முடிஞ்சு போச்சு. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக, புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எல்லா பெருமைகள் புகழ்களும். ஸோ இதுதான் இந்த காலை பிரார்த்தனையினுடைய அர்த்தம். இந்த உணர்வு ஒவ்வொரு முறையும் நமக்கு இருக்கணும். காலை பிரார்த்தனை வாசிக்கும் போது எல்லா வார்த்தைகளையும் வாசிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃபை கூட நீங்க மனசுக்குள்ளேயே அப்படியே உணர்வா அதை சொல்லிக்கிட்டீங்கனாலே அந்த நாள் வந்து ரொம்ப அழகிய ஒரு நாளா இருக்கும். ஒவ்வொரு முறையுமே காலையில தான் பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு முறையுமே நமக்கு இப்போ பெருமைப்படுற மாதிரி ஒரு சூழல் வருதா, அந்த வார்த்தையை மட்டும், இறைவனே பெருமையை விட்டும் பொறாமையை விட்டும் உன்னிடமே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்கா, முடிவெடுக்கும் இறைவனே உன் புறம் இருந்து ஞானங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயா. அவசரமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா, இறைவனே பொறுமையை கொண்டு எனக்கு உதவி செய்வாய். இந்த மாதிரி இந்த பிரார்த்தனை வந்து ஒரு தொகுப்பு கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு தப்பு பண்ணிட்டோம், என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே மன்னிப்பை வேண்டுகின்றது, மன்னிப்பவனே அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான பார்வையை நம்ம வெளிப்படுத்திட்டோம். இறைவனே என்னுடைய பார்வையில் நீ பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் எனக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமே பயன்பாடு என்பது ஒவ்வொரு நாளும் இருக்கலாம். ஒரு விஷயம் நமக்கு வேணும், அந்த விஷயத்தை நம்மளுடைய எப்படி கேட்கறது, நீங்க வேணும்னு கேட்டு இறைஞ்சுதல், அது இறைஞ்சுதல் இறைவன்கிட்ட, அது இறைவன்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இது வேணுங்கிறத இறைவன் கேட்டுட்டான், இறைவன் தருவான். அவ்வளவுதான். செவி ஏற்பவனேன்னு சொல்றோம்ல, கேட்டுட்டான். இந்த அடிப்படையில தான் காலை பிரார்த்தனை வாசிக்க வேண்டும். ஸோ மீண்டும் காலை பிரார்த்தனை வாசிக்கின்றேன். அதை தொடர்ந்து நாம் தவம் இயற்றலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே நான் உறுதியாக பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும்
நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என்னுடைய இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என்னுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் முன் வருவன். ஆதி மூலத்தவன் செய்ய தொடங்கும். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய பார்வை நம்மீது முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கிறோம். எந்த நோக்கமும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. வெறுமனே அவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த உணர்வே நம்முடைய அமைப்புகளில் ஒழுங்குகளை ஆதிகுலத்தவன் தொடங்கும்.
இறைவன் முன்னால் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டு நம்முடைய கழுத்துக்கள் பணிவதை உணர்ந்து கொள்ளும், பணிந்திருப்பதை உணர்ந்து கொள்ளும். இறைவனுடைய பார்வையின் வீச்சு நம்மை ஆக்கிரமிக்கிறது, நம்மை அணைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவன் முன்னால் பணிவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சம்பவத்தில் காலை பிரார்த்தனை வந்து நம்ம எல்லாருடைய வீடுகள்லையுமே ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். டெய்லியுமே அதை ரீட் பண்ணணும். அது பார்த்து அப்படியே ரீட் பண்ணலாம். அதனுடைய உணர்வுகளை நம்ம மனசுல ஏத்திக்கலாம். அதே போல நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்குறோம், யார் வீட்டுக்காவது போறோம் அப்படின்னா அதை அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு அந்த ஸ்டிக் ஃபைல்ல போட்டு இந்த மாதிரி ஒரு காலை பிரார்த்தனை. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, அவங்க என்ன வாங்குறாங்க, படிக்கிறாங்க, படிக்கல, அது வேற. அவங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளவு. அது அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இறைவனுடைய அழைப்பு எப்படி வேணாலும் ஒருத்தருக்கு அமையும். ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்ல இருந்து அவங்களுடைய ஒளி ஆரம்பமாகும். அதனால வந்து இந்த காலை பிரார்த்தனை ரொம்ப முக்கியமானது. சில நேரங்கள்ல காலை என்பது என்ன, ஒரு தொடக்கம் தானே. சில நேரங்கள்ல சாயங்காலம் கூட நமக்கு அந்த உணர்வு வந்து ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும். அது அது வந்து ரொம்ப அழகான ஒரு உணர்வா இருக்கும். தனித்தனியா அதை வாசிக்கும் போது, அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு நாள் பயங்கரமான ஒரு ஹீட்டு இங்க. ஒரு 3:30 மணி போல, 3:30 4 மணி போல பயங்கர ஹீட்டு. என்ன இவ்வளவு சூடா இருக்குது. அந்த என்னை அறியாம அந்த வார்த்தை அப்படியே ஞாபகம் வந்துச்சு. இந்த குளிர்ச்சியும் கதகதப்பும் வேணும் அப்படின்னு. அது என்ன ஒரு அதிசயமோ தெரியல. அது அந்த ஒரு 4:30 மணிக்கு மேல ஒரு இதமான ஒரு கிளைமேட் வந்து மாறுச்சு. சென்னையில இப்ப ரீசெண்டா இந்த போன வாரம் நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஒரு மழை பெய்யுற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. நான் ஓவரா நினைச்சிட்டேன்னு தெரியல. ஒரு நமக்காக இறைவன் இந்த மாதிரி மாத்திட்டானா. அதுக்கப்புறம் ஒரு புக்கு படிக்கும்போது, டாக்டருடைய புக்கு படிக்கும்போது, உங்களுடைய ஒருத்தருடைய ஒரு விருப்பத்துக்காக கூட இறைவன் எல்லாத்தையும் மாத்துவான். ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு அடிமை. சொன்னா செய்யும். நீங்க தான் நினைக்கிறீங்க, எனக்காக அது செய்யப்படுமா அப்படின்னு நீங்க தான் அதை எதிர்பார்க்குறீங்க. இறைவன் வந்து உங்களுடைய அந்த விருப்பங்களை ஏற்றுக்கொண்ட அந்த கட்டளைக்கு இந்த பிரபஞ்சத்தை அடிபணிய வைப்பான். உங்களுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு டாக்டருடைய புத்தகத்துல படிக்கும்போது இருக்கலாம். ரொம்ப அது எப்படி நமக்கே கூச்சமா இருக்கும். சரி, எனக்காக எதுக்குங்க இந்த மாதிரி இந்த பிரார்த்தனையினுடைய இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலுமே நன்மை, அழகு, நிறைவு இருக்கிறது. அதை நம்ம மட்டும் எடுத்துக்கிறது இல்லாம எல்லாருக்குமே அதை கொடுக்கறதுன்றது நன்மை. நல்லா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலை பிரார்த்தனை, நம்ம மறைமலர் புத்தகத்துல நிறைய விஷயங்கள் எழுதுறோம். அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த மண்டேல இருந்து வகுப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நான் டீச்சிங்ஸ், அந்த டீச்சிங்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது ஒரு விதமா இருக்கும். இப்ப இவ்வளவு பயணத்துக்கு அப்புறம் அந்த டீச்சிங்ஸ் படிக்கும்போது இன்னும் கூட ஆழமா அது புரியும். ஸோ 6ஆம் தேதியிலிருந்து, எந்த 5ஆம் தேதியிலிருந்து, ஆமா 5ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும், சரிங்க. ஸோ காலையில 6 to 7 நம்மளுடைய இந்த டீச்சிங் கிளாஸ் இருக்கும். வாரத்துல 2 நாள் வந்து ஈவினிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் செஷன் பிளான் பண்ணுவோம். ஸோ அதுலயுமே ப்ராக்டிஸ் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய வழக்கமான ஆதிமூல தவத்துக்காக ஈவினிங்ஸ்ல சில ப்ராக்டிஸ் செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். நாளை தியானம் இருப்போம்.